ஹாய், வெல்கம் டு ஷாத்விக் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் வாழைப்பூ சுத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பூ சுத்தம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் இந்த வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை எடுத்துக்கணும். நம்ம வாழைப்பூ சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்ச தண்ணியில் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். இல்லை மோர்லேயோ இல்லை நம்ம சாதத்துக்கு தண்ணி விட்டு வச்சுருப்போம் அந்த நீச்சு தண்ணிலையோ போட்டு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் இருக்கிற நரம்பு மாதிரி இருக்கிற பகுதியை எடுத்துடணும். அதோடு சேர்த்து கீழே வர்ற மடல் பகுதியையும் எடுத்துடணும். இந்த ரெண்டுமே கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், வேகாது. அதனால் நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பூ தாங்க இந்த வாழைப்பூ பொரியலுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம அதனால் இந்த பூவை கொஞ்சம் மாய்ச்ச பார்க்காம கொஞ்சமாக நல்ல கவனம் கொடுத்து இதை நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோம்ல தண்ணி அதில் போட்டுக்கலாம். நீங்கள் மோரில் போடும்போது கூட அது நல்லாயிருக்கும். நல்லா அந்த துவர்ப்பு தன்மைலாம் எடுத்துகிட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்படி போட்டு நல்லா ஒரு 2 தண்ணி இப்போ அதை கட் பண்ணுறச்ச கொஞ்சம் நார் மாதிரி வரும். அதனால் அது நல்லா இருக்குமோ என்னவோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது நம்ம சுத்தம் பண்ணி நம்ம பொரியல் செய்கிறச்ச அது நல்லா வெந்துடும், நல்லாயிருக்கும். நல்லா உதிரி உதிரியாக நல்ல புட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா பொரியல் செய்துக்கோங்க. இப்போ பொரியல் செய்யும்போது நம்ம கொஞ்சமாக மஞ்சள் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டு நம்ம பொரியலில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த தோற்பத்தன்மை இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வேண்டான்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பொரியல் பண்ணுறச்ச அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வாழைப்பூ சுத்தம் பண்ணியாச்சு, சமையல் பண்ண ரெடியாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.